Good day to all. பிறகு அவள் ஒரு கோப்பை காப்பி தயாரித்தாள். அதன் பிறகு அவன் 1 மணி நேரம் உறங்கினான். நான் வேலையை முடித்து பிறகு வீட்டிற்கு போவேன். அவள் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு பின்னர் தூங்கினாள். இவ்வாறு பிறகு, அதன் பிறகு, பின்னர் இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம்? பாருங்க பார்ப்போம். Afterwards. Afterwards என்ன சொல் பயன்படுத்துவோம்? Very good. Afterwards. Afterwards is an adverb. இதனுடைய அர்த்தம் after that, at a later time என்றவாறு கொள்ளலாம். இன்னைக்கு நாம afterwards என்பதை வாக்கியத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் எவ்வாறு பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணி முடிந்தவரை ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. வாக்கியத்தின் ஆரம்பத்தில் at beginning எவ்வாறு இந்த afterwards என்பதை பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். பிறகு அவள் ஒரு கோப்பை காப்பி தயாரித்தாள். பிறகு afterwards அவள் தயாரித்தாள். She made எதை தயாரித்தாள்? A cup of coffee. A cup of coffee. சொல்லி பார்ப்போமா? Afterwards she made a cup of coffee. Afterwards she made a cup of coffee. அதன் பிறகு அவன் 1 மணி நேரம் உறங்கினான். அதன் பிறகு afterwards he took a nap. He took a nap. ஏன் இங்க nap என்று சொல்கிறோம்? ஏன் இங்க nap என்று சொல்கிறோம்? nap என்றால் குட்டி தூக்கம். 1 மணி நேரம் என்பது நீண்ட நேரம் அல்ல, குறுகிய நேரம். ஆகையால் குட்டி தூக்கம். He took a nap. எவ்வளவு நேரமாக? 1 மணி நேரமாக. For an hour. Afterwards he took a nap for an hour. Again, afterwards he took a nap for an hour. அதன் பிறகு நாம் ஒரு பிரபலமான கோவிலுக்கு செல்வோம். எதிர்காலத்தை பற்றி சொல்கின்றோம். எதிர்காலத்து விருப்பத் தெரிவு. Afterwards நாம் செல்வோம். We will visit. எதை விசிட் பண்ணுவோம்? A famous temple. We will visit a famous temple. Afterwards we will visit a famous temple. Again, afterwards we will visit a famous temple. பின்னர் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். Afterwards they went home. Afterwards they went home. Again, afterwards they went home. பின்னர் அம்மா சமையலறையை சுத்தம் செய்தார். Afterwards my mom cleaned the kitchen. Again, afterwards my mom cleaned the kitchen. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. இனி நாம் இந்த afterwards என்பதை வாக்கியத்தின் இறுதியில் பயன்படுத்தி பார்ப்போம். நான் வேலையை முடித்து பின் வீட்டிற்கு போவேன். நான் வீட்டிற்கு போவேன். I will finish my work and go home afterwards. அப்போ முதலாவதாக செய்து முடிப்பது என்ன? வேலையை முடிப்பது. அதன் பிறகு வீட்டிற்கு செல்வேன். I will finish my work and go home afterwards. Again, I will finish my work and go home afterwards. அவள் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு பின்னர் தூங்கினாள். மதிய உணவு சாப்பிட்டு விட்டு பின்னர் தூங்கினாள். She had lunch. She had lunch and took a nap. Took a nap afterwards. She had lunch and took a nap afterwards. Again, she had lunch and took a nap afterwards. அவர்கள் பரீட்சைக்காக படித்து விட்டு
பிறகு ஓய்வெடுத்தார்கள். பரீட்சைக்காக படிப்பது முக்கியம், ஆகையால் அதை செய்துவிட்டு பிறகு ஓய்வெடுத்தார்கள். They studied for the exam. They studied for the exam and relaxed afterwards. They studied for the exam and relaxed afterwards. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. They studied for the exam and relaxed afterwards. அவர்கள் சிறிது நேரம் வாக்குவாதம் செய்து பிறகு நண்பர்களாக ஆனார்கள். They argued for a while. For a while என்றால் என்ன? சிறிது நேரம். They argued for a while and became friends. நண்பர்களாக மாறினார்கள். Became friends afterwards. They argued for a while and became friends afterwards. Once again, they argued for a while and became friends afterwards. அவன் கீழே விழுந்தான், ஆனால் பிறகு எழுந்து சாதாரணமாக நடந்தான். He fell down. அவன் கீழே விழுந்தான், ஆனால் but got up and walked normally. சாதாரணமாக. எப்போது? பிறகு, afterwards. He fell down but got up and walked normally afterwards. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Amazing. இப்ப எங்க கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He fell down but got up and walked normally afterwards. இனி நாம் இந்த afterwards என்பதை வாக்கியத்தின் இடையில் but என்பதுடன் சேர்த்து ஆனால் பிறகு என்னும் அர்த்தத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். முதலில் அவன் கோபமாக இருந்தான், ஆனால் பிறகு அவளை மன்னித்தான். He was angry at first. முதலில் கோபமாக இருந்தான். He was angry at first. ஆனால் பிறகு. But afterwards, he forgave her. அவன் அவளை மன்னித்தான். He forgave her. முழு வாக்கியத்தையும் சொல்லி பார்ப்போமா? எழுதும் போது கமா 2 இடத்தில் வருகிறது, அதையெல்லாம் சரியாக போட வேண்டும். பேசும்போது பிரச்சனை இல்லை. He was angry at first, but afterwards he forgave her. Again, he was angry at first, but afterwards he forgave her. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He was angry at first, but afterwards he forgave her. ரொம்ப இலகுவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பேச்சு பேச முன்னர் அவன் பதட்டமாக இருந்தான். பதட்டமா இருக்கிறது எப்படி சொல்வோம்? நர்வஸ். பதட்டமாக இருந்தான். நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். ஆனால் பிறகு தன்னம்பிக்கையுடன் இருந்தான். ஆனா பேசிக்கல எப்படி இருந்தான்? தன்னம்பிக்கையோட இருந்தான். அப்போ இங்கும் நாம் ஆனால் பிறகு என்பதை பயன்படுத்துகின்றோம். But afterwards he felt nervous. அப்போது பேச்சு பேச முன்னர், before the speech. He felt nervous before the speech. ஆனால் பிறகு, but afterwards he was confident. ஆனால் பிறகு அவன் தன்னம்பிக்கையோடு இருந்தான். He was confident. He was nervous before the speech, but afterwards he was confident. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. இப்ப எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. He felt nervous before the speech, but afterwards he was confident. இனி நாம் இந்த afterwards என்பதன் முன்னால் or என்பதை பயன்படுத்தி பார்ப்போம். அதாவது ஏதாவது ஒரு வினாக்களை நீ இப்ப செய்ய விரும்புகிறாயா அல்லது பின்னரா, அல்லது இந்த சந்தர்ப்பத்தில் செய்ய விரும்புகிறாயா அல்லது பின்னரா என்று கேட்பதற்கோ, இல்லாட்டி ஒரு சாய்ஸை சொல்வதற்கோ எங்களுக்கு இந்த or afterwards என்பது பயன்படுத்தப்படுகின்றது. நீ இப்போது ஷாப்பிங் செல்ல விரும்புகிறாயா அல்லது பின்னரா கேட்டு பார்ப்போமா? Do you want to go shopping now or afterwards? Do you want to go shopping now or afterwards? வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க.
Superb. Do you want to go shopping now or afterwards? உனக்கு இப்போது அல்லது பின்னர் உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரிவி, எனக்கு சொல்லு அல்லது எனக்கு தெரிவி, எனக்கு அறியப்படுத்து, தெரியப்படுத்து. Let me know. தேவைப்பட்டால், if you need help now or afterwards. ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்கிறோம். எனக்கு இப்ப தேவைப்பட்டாலும் சொல்லு, பிரச்சனை இல்லை. பிறகென்றாலும் பிரச்சனை இல்லை. இப்பவோ அல்லது பின்னரோ. Let me know if you need help now or afterwards. Let me know if you need help now or afterwards. எல்லாரும் பாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. இறுதி உதாரணம் பார்ப்போம். இந்த அறிக்கையை இன்று சமர்ப்பிக்க விரும்புகிறாயா அல்லது பின்னரா? வினா. விரும்புகிறாயா? Would you like to submit எதை? அறிக்கையை, the report, today or afterwards? Would you like to submit the report today or afterwards? Again, would you like to submit the report today or afterwards? ரொம்ப அழகா இருந்துச்சா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கான நேரம். நாம் ஒரு திரைப்படம் பார்த்துவிட்டு பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அவள் ஒரு புத்தகம் வாசித்து பிறகு சுருக்கம் எழுதினாள். சுருக்கம் என்ன? சமரி. அவன் ஒரு தவறு செய்தான், ஆனால் பிறகு அதை சரி செய்தான். ஒரு மிஸ்டேக் ஒன்று செய்தான் தான். He made a mistake. ஆனா பிறகு என்ன செய்தான்? அதை சரி செய்தான். முதலில் அவள் உதவி செய்ய மறுத்தாள், ஆனால் பிறகு மனதை மாற்றிக்கொண்டாள். சுற்றுப்பயணத்திற்கு முன்னரா அல்லது பின்னரா உன் வேலையை முடிக்க விரும்புகிறாய்? Please comment your answers. Don't ignore the comment section or don't hesitate to comment. தெரிஞ்சதானே அப்படின்னு அலட்சியம் செய்துட்டும் போகாங்க. தெரியலையே, தப்பு பண்ணிடுவனோ, பிழை வந்துருமோ அப்படின்னு தயக்கப்படவும் வேண்டாம். Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே போல் மேலும் பல வீடியோ கிளிப் பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.